8 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கேரட் அண்ட் பூசணிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தக்காளி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண கேரட், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் 1 டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு கொதி வர்றப்ப குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. ரைஸ் நல்லா சூடாக இருக்கிறப்பயே மசிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.